ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷன் ஃபேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரேட்டான பரோட்டாவும் சால்னாவும் தாங்க. இது பார்த்திங்கன்னா மதுரை சுற்றி இருக்கிற ஊர்களில் நிறையவே ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ்ஷஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பரோட்டாவும் எம்டி சால்னாவும் எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த எம்டி சால்னா பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டுங்க. நான்வெஜ் கிடையாது, ஃபுல் வெஜிடேரியனில் தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம வீட்டிலேயே செஞ்சு எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ அதிகமாகவும் இதை எடுத்துக்கக்கூடாது, அடிக்கடியும் சாப்பிடக்கூடாது. இது வந்துட்டு நாட் குட் ஃபார் ஹெல்த். ஓகே விவோஸ், இதை எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவை பாருங்கள். ஓகே விவோஸ், இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு வீட் ஃப்ளோர், 1.5 கப் அளவுக்கு பால், மில்க், அப்புறமா 1 ஸ்பூன் சுகர், 1 முட்டை, தேவையான அளவு உப்பு, எண்ணெய். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சிடலாம். இந்த மாவு நான் பிசைய ஸ்டார்ட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா மதியம் 3 மணிக்கு ஆரம்பித்தேன். நைட் ஈவினிங் 6 மணி வரைக்கும் நல்லா ஊற வச்சுருந்தேன். பட் நடுவில் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து நல்லா இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் மாவு மேலே எண்ணெய் தடவி பிசைஞ்சு ஊற வைங்க 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. ஓகே, ஸோ அதான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு சுகரு எல்லாம் மாவெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருக்கிறேன். இப்போது அதுக்கு நடுவில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். அப்புறமா பால் சேர்த்துக்கோங்க. நான் பாலும் தண்ணியும் ரெண்டும் சேர்த்து தான் இன்றைக்கி நான் பிசைய போகிறேன். பால் ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லாத தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் ஈவனாக எல்லா மாவுலையும் படுற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கடைசியாக எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஈரத்துணி போட்டு மூடி வச்சுட்டேன். ஓகே, அதே மாதிரி 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திரும்பவும் நல்லா பிசைஞ்சு விட்டு அதே மாதிரி செய்யணும். ஸோ இந்த பரோட்டா மட்டும் செய்கிற இந்த வீடியோவை கொஞ்சம் லென்த்தாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ப்ராசஸ் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எம்டி சால்னாவும் இதில் நான் செஞ்ச வீடியோவை நான் இதில் கண்டினியூஸாக தான் வரும், பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சாச்சு. ஓகே, நல்லா இந்த மாதிரி 5 விரலையும் நல்லா மடக்கி இந்த மாதிரி செய்யுங்க. கொஞ்சம் பஃபியாக வர மாதிரி செய்யுங்க. ஓகே, ஸோ லைட்டாக மேலே எண்ணெய் இந்த மாதிரி தடவி விட்டுட்டு நல்ல ஒரு ஈரத்துணியை போட்டு மேலே மூடி வச்சிடலாம். ஓகே, ஸோ 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து இதே மாதிரி பிசைஞ்சு வைக்கணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக நல்லா லேயராக வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு ஈரத்துணியை வச்சு மூடிட்டேன். 20 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் கழித்து அடுத்து ஓப்பன் பண்ணுறேன். திரும்பவும் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா தடவிட்டு திரும்பவும் அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு வைங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்லா பிசையணும். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் மாதிரி இதை ஊற வச்சு நம்ம செஞ்சோன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக லேயராக வரும். இதே ப்ராசஸ் தாங்க நான் 6 மணி வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இது ஒரு 3 வாட்டி நான் இந்த மாதிரி 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பிசைஞ்சு வச்சேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன். திரும்பவும் அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். திரும்பவும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக கையில் மட்டும் தடவுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே ஊற்ற வேண்டாம் ஆயில். கையிலையே நம்ம எண்ணெய் எடுத்து தடவிட்டு இதே மாதிரியே தான் நான் திரும்பவும் செய்ய போகிறேன், பாருங்கள். ஸோ நம்ம நல்லா குத்தி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா. ஓகே வீவர்ஸ், இப்போ ஃபைனலாக எடுத்தாச்சு. ஸோ இது ஒரு 3 வாட்டி பண்ணியிருக்கிறேன். திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அடுத்து இப்போது நம்ம ஒரு பரோட்டாக்கு தேவையான மாவை எடுத்து உருண்டை பண்ணி வச்சிடலாம். அந்த உருண்டை செஞ்சதுக்கப்புறமும் ஒரு 1/4 மணி நேரமாச்சும் திரும்பவும் ஊற விடணும். இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பரோட்டாக்கு எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ உருண்டை எடுத்துக்கலாம். அவ்வளோ மாவு எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு 2 விரலை வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி ஒரு பரோட்டாக்கு தேவையான மாவு நம்ம இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த உருண்டை மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஓகே, இந்த உருண்டையும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம்.
ஸோ இந்த பரோட்டா செய்யணுன்னா கொஞ்சம் பொறுமை கண்டிப்பாக தேவைப்படும். நல்லா வந்துடும் அதுக்கப்புறம். ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் இதை செஞ்சிட்டோன்றது. ஓகே வீவர்ஸ், இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் இருந்தால். ஓகே வீவர்ஸ், இது பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா ஒரு ஊறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ கிச்சன் கவுண்டர் டாப் மேலே தான் இதை செய்ய போகிறேன். அந்த ஒர்க்கிங் ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது இதில் கீழே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்போ தான் ஒட்டாமல் வரும் மாவு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மாவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா கை வச்சே விரித்து விடுங்க. நல்லா விரியும். இது சாஃப்டாக இருந்ததுன்னா நல்லாவே விரியும். அதனால தான் நல்லா ஊற வைக்கணும் இதை. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பரோட்டா உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். ஓகே, ஸோ இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் நல்லா விரித்து விட்டுக்கோங்க. ஏன்னா எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 கை வச்சு உருட்டிக்கிட்டே வாங்க. ரோல் பண்ணிகிட்டே வரணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 தடவை தட்டி விடுங்க. தட்டிட்டு இந்த மாதிரி சுற்றி ஒரு பேக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நல்ல லேயராக வரும் இப்படி பண்ணால் தான். ஓகே, ஸோ இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்ல எண்ணெய் கையில் ரெண்டு கையிலையும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா விரிச்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா லேயர் மாதிரி உருட்டிக்கிட்டே வாங்க. 2 தட்டு தட்டிட்டு அப்புறமா இந்த மாதிரி சுற்றுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு ஸோ இதே மாதிரி தாங்க என்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் நான் செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி கையில் எடுத்து கூட நம்ம கொஞ்சம் வீசி விடுற மாதிரி விட்டோன்னா அதுவே தானாகவே எக்ஸ்டர்ன் ஆகிட்டே வரும். நல்லா விரித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணோன்னா. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் எடுத்து தட்டி விடுற மாதிரி விரித்து விட்டோன்னா நல்லாயிருக்கும் இது. இப்போ பாருங்கள் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி 2 தடவை இப்போது ஒரு பிளேட்டை கவுத்தி அது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஒர்க்கிங் ஏரியாவிலே பண்ணலாம். பட் அந்த ஒர்க்கிங் ஏரியா அப்போ தான் எங்கள் அம்மா நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால தான் நான் பிளேட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையிலையே தட்டி எடுத்து தவாவில் போட்டு எடுத்துடலாம். தவாவில் ஒரு அரை நிமிஷம் ஃபஸ்ட்டு 2 பக்கமும் வேக விடுங்க. அப்புறமா ஆயில் போட்டு திரும்ப நல்லா வேக விடுங்க. ஓகே, ஸோ நம்மளோட உள்ளங்கையை வச்சு நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அரை நிமிஷம் நான் இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கிறேன். அப்புறமா ஆயில் சேர்த்து திரும்பவும் பரட்டி எடுத்து நல்லா வந்துடும். நல்லா ஒரு லேயர் மாதிரி வரும். பட் நம்ம போடும்போது லேயர் வராது. பரோட்டாவை நல்லா தட்டணும். அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். சூப்பராக பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு டைமும் எப்படி தட்டுறதுன்றதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உள்ளங்கையில் நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுட்டே வந்து தட்டி விட்டிங்கன்னா அழகாக ரவுண்டாக வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டாவை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பரோட்டா இல்லைன்னா அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்ச பரோட்டாவை நல்லா 2 கையை வச்சு இந்த மாதிரி தட்டுங்க. கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கும், பார்த்து தட்டுங்க. நல்லா தட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்ம செஞ்ச லேயர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா நம்ம லேயராக வருது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஸோ இப்படி தான் பண்ணணும் பரோட்டா. நெக்ஸ்ட்டு எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஓகே வீவர்ஸ், எம்டி சால்னா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த பேஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, ஏலக்காய், லவங்கம், 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக 1 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் மிளகு, அப்புறமா மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா. சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் மசாலாவுக்கு. அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா ஒரு அரை கப் துருவின தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் இதை அரைக்கும், அதுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மசாலா பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே வீவர்ஸ், இந்த மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையுமே 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிளகு, அடுத்து காஞ்ச மிளகா,
ஸோ எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக எல்லாத்தையுமே ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக வதங்கினதும் ஆட் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே. கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து திரும்பவும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச கசகசாவை சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருந்த கசகசா சேர்த்தாச்சு. அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு, ஆற வச்சாச்சு. இப்போ நான் இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே வீவர்ஸ், இப்போ எம்டி சால்னா செய்ய ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 பெரிய சைஸ் தக்காளி, 1 பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள் கொஞ்சம், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 2 கப் தேங்காய் பால், 1 ஸ்பூன் சோம்பு. அவ்வளோதான் வீவர்ஸ். வாங்க இப்போ எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வீவர்ஸ், இப்போ அதே பேனில் தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் சோம்பு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். அடுத்து கருவேப்பிலை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூளும் மிளகாய்த்தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. சால்னா பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக தான் இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது, திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடாது சால்னாக்கு. நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை ராஸ்மலெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கடைசி கொஞ்ச நேரம் நம்ம 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஃபைனலாக 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவிடலாம். தூவி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ஓகே வீவர்ஸ், நம்ம பரோட்டாவும் எம்டி சால்னாவும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நீங்களும் சாப்பிட்டுட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்றதை உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.